பச்சை பொய்யா போய் சொல்றீங்க. அவர் எஃப்ஐஆர்ல அவர் இஸ் அக்யூஸ்ட். வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவர் கரூருக்கு போறதை நாங்க ஏன் தடுக்கணும்? திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா? அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பச்சை பொய்யா போய் சொல்றீங்க. அவர் எஃப்ஐஆர்ல அவர் இஸ் அக்யூஸ்ட். வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஜட்ஜி கேட்டார், முதலமைச்சர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, ஒரு முதலமைச்சர் எங்க போகணும் எங்க போகக்கூடாது நாங்கள் ஒன்றும் ரெகுலேட் பண்ண முடியாது ஒரு முதலமைச்சரோட நடவடிக்கைகள். உச்சநீதிமன்றம் ஓங்கி அவர்கள் தலையில் கூட்டி இருக்கிறது. அவர்கள் முகத்தில் கரி அள்ளி பூசி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா சொன்ன விமர்சனங்கள்லாம் டைல்யூட் ஆகிட்டே இருக்குங்க. தாய்மாமன் சீட் திட்டம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய்மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய்மாமன். அது எஃப்ஐஆர்ல பேர் இருந்தா நீ சொல்லு. பேரே இல்லாம எஃப்ஐஆர்ல அவன் வந்து அக்யூஸ்ட்னா எந்த விதத்தில் நியாயம்? பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். திமுகவோட எல்லா தில்லாலங்கடி வேலைகளுக்கும் மூல வேர் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. குழல் எத்தனை லட்சம் குழல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஜட்ஜு கரெக்டாக கேட்டிருக்காரு, உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கொண்டு வராதிங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை அவங்க ஆட்சி அவங்கள விட்டு போனது பெரிய இஷ்யூ இல்லை. இதை விட பெரிய தோல்விகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த தடவை கட்சியை அவங்க கையை விட்டு போயிட்டு இருக்கு. சின்ன ஸ்பார்க்கு தான் தேவை வெடிச்சு சதறது. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கரூருக்கு போறதை நாங்க ஏன் தடுக்கணும்? திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா? அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? அசோக் தலைமறைவா இருக்கலாம், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு. செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காருன்னா அது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவமானம் இல்லை, திமுக அவமானம். இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு வராம் பாரு வேட்டக்காரன். அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு பிறகும் சர்ஃபேஸ் ஆகாம வெளியில வராம ஒருத்தர் இருக்காங்கன்னா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. கரூர் சம்பந்தமான அந்த விஷயம்தான். அதில் குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குற அப்படின்னா, முதலமைச்சரோட பேரை வந்து அந்த வழக்கில் சேர்க்கவே இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவர் கரூருக்கு போகிறத நாங்கள் ஏன் தடுக்கணும்? ஒரு முதலமைச்சர் வந்து மக்கள் நல பணிக்காக போகிறப்ப அதை ஏன் நாங்கள் தடுக்கணுங்கிற சில விமர்சனங்களை திமுக தொடர்ந்த வழக்கின் வாதங்களில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? அது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதை திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் மூல வேர், திமுகவோட எல்லா தில்லாலங்கடி வேலைகளுக்கும் மூல வேர் ஒன்றே ஒன்று தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். 2026 மே 4 வெளியில் வந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. தட்ஸ் இட். அதுலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. அவங்க இன்னமும் டினையல் மோட்லேயே இருக்காங்க. அதனால் எப்படியாவது கவர்மெண்ட்டு கவுந்துராதா, எதையாவது பண்ணி கவுத்துற முடியாதான்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, தப்புன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி, முடிஞ்சால் செஞ்சுக்கிட்டோம். அதோட விளைவு தான் எல்லா ஃபாரம்லேயும் போய் இன்றைக்கி சண்டை போடுறாங்க, கவர்னர்கிட்ட போய் நிற்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து மீடியாவில் வந்து சின்ன சின்ன தவறுகள் கூட அரசுக்கு எதிரான தவறுகள் பெரிதுபடுத்தப்படுகின்றன. இப்போ கடைசியாக ஜுடிஷியல் ஃபாரத்தையும் யூஸ் பண்ணணுன்னு போனாங்க. ஆனால் அங்கே போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. தே காட் இட் நைஸ்லி, வெரி நைஸ்லி. ஆங்கிலத்தில் சொன்னால் த டிஎம்கே ஹஸ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். ஜட்ஜு கரெக்டாக கேட்டிருக்காரு, உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கொண்டு வராதிங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு எதிராக பேசுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், கோர்ட்டுக்கு வராதிங்கன்ட்டாங்க. அப்புறம் ஆகும்னு சொன்னப்போ போய் சிபிஐயில் வேணால் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ அங்கே போய் வந்து நேற்றே ஆர்எஸ் பாரதி எஸ்ஐடி போட்டிருக்காங்க, சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. எதுமோ ஆரம்பித்து என்னமோ போய் முடிஞ்சுது. பப்ளிக் பர்செப்ஷனில் தாங்கள் மீண்டும் மீண்டும் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறோம், மக்கள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் என்ற புரிதல் கூட திமுகவுக்கு இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். இந்த பிரச்சனை அவங்க ஆட்சி அவங்கள விட்டு போனது பெரிய இஷ்யூ இல்லை. இதை விட பெரிய தோல்விகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த தடவை கட்சியை அவங்க கையை விட்டு போயிட்டுருக்கு.
அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து வாக்கு வங்கி அவங்கள விட்டு சதறிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் அதிமுகக்குள்ளே நடக்கிறத தான் பார்க்குறாங்க. திமுகக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சன்னிங், ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் தேவை வெடித்து சதறதுக்கு. அவர்கள் தங்கள் கட்சியுடைய உள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எந்த நேரமும் வெடித்து செதற போதுறதை பற்றின புரிதல் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, குறைஞ்சது 6 மாதமாவது அமைதியாக இருக்கணும், அட்லீஸ்ட் 100 டேஸாவது அமைதியாக இருக்கணும். தினம் இம்சை கொடுத்துக்கிட்டு எப்படியாவது கவுத்துடணும் அப்படின்றது அவங்க தலைவரே பேசுகிறாரு. முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், மிகுந்த அனுபவசாலி, 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையில் இருப்பவர். அவர் பேசுகிறாரு திரும்ப கவுந்துரும் கலைஞ்சிரும்னு. 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துரும், கடைசியாக கவுந்துரும், எந்த நேரமும் கவுந்துரும், தொண்டர்கள்லாம் தயாராகுங்க தேர்தலுக்குன்ட்டார். இன்னொன்று பேசுகிறாரு அவர், மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்த ஸ்பீச் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச். அவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஒரு ஸ்பீச்சில், மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். எதற்காக? விஜய் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறதே, இதை இன்னமும் நீங்கள் கவிழ்க்காமல் இருக்கிறீர்களே என்று நம்மீது கோபமாக இருக்கிறார்கள். இது அவருடைய பேச்சு. அடுத்த நாள் தான் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை கவுத்தாங்க அப்படின்னு. அந்த திருநாகரசுன்னு வியூக வகுப்பாளராகவோ ஒப்பீனியன் போல்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 பேர் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திமுகவோட செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் தலைமறைவாகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு எதிராக எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்லேயோ போர்ட்ஸ்லேயோ அவரை பார்த்தா உடனடியாக கைது செய்யணும்னு தமிழ்நாடு போலீஸ் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, நாங்கள் ஏன் அவங்கள வந்துட்டு பேரம் பேச போகிறோம். வெரி குட். அப்படின்னு நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரஜையாக நாம் வைக்கக்கூடிய கேள்வி, சிவில் சமூகத்தின் சார்பாக ஒன்று தான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் எம்எல்ஏவை போலீஸ் முன்னால் ஆஜராக சொல்லுங்கள். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு தலைமறைவாக இருப்பதை போல் ஒரு அவலம், அதாவது அதை விட ஒரு ஷேம்ஃபுல் திங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதுவுமே கிடையாது. இஃப் இஸ் அன் இண்டிவிஜுவல் இட்ஸ் ஓகே. அசோக் தலைமறைவாக இருக்கலாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகும். செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்காருன்னா அது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவமானம் இல்லை, திமுக அவமானம். உதயநிதி அவர்கள் தாவேக்கால யார் எம்எல்ஏன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏன் அவங்கள போய் தூக்க போகிறோம், நாங்கள் ஏன் போய் ஆள் பிடிக்க போகிறோன்றாரு. நல்லது. அப்படின்னா செந்தில் பாலாஜி அப்பிராவை சொல்லுங்கள், ஏன் அவர் தலைமறைவாய் ஓடுறாரு? திரும்பவும் சொல்கிறேன், லுக் அவுட் நோட்டீஸ் ஒருத்தருக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னா அதை விட ஒரு ஷேம்ஃபுல் திங் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதுவுமே கிடையாது. அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு பிறகும் சர்ஃபேஸ் ஆகாமல் வெளியில் வராமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபேஸ் பண்ண முடியாது, அதை தாங்க முடியாது. இண்டிவிஜுவல்ஸோ அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸோ, இப்போ விஜய் மல்லையா மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அல்லது வேறு துறை சார்ந்தவர்கள் யாராவதுன்னா தட்ஸ் ஃபைன். பாலிட்டிஷியன் லுக் அவுட் நோட்டீஸ்க்கு பிறகு தலைமறைவாக இருப்பதுன்றது ரொம்ப 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 வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்பீச்சுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சம்மந்தப்பட்டது. நீங்கள் வேணும்னா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரும்போது அவதூறு வழக்கு போடுறோம், அவதூறு வழக்கு போடுறதுனா போட்டுக்குவாங்கட்டாங்க, அவ்வளோதான். அதர் ஃபாரம்ஸ்க்கு நீங்கள் போகலாம். அவங்க அந்த 2 கன்சர்ன் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த வாதத்தை அதில் அவங்க என்ன ரொம்ப கிளவராக என்ன சொல்கிறாங்க, கரூருக்கு போகக்கூடாதுன்னு டைரெக்டாக அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே சம்மந்தப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கக்கூடாது, அவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர், அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. அவங்க வக்கீல் ரஞ்சித் குமார் சொன்னார். ஜட்ஜு கேட்டார், அவர் குற்றம் சாட்டப்பட்டவன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அவர் பேர் எஃப்ஐஆரில் இல்லைன்னாரு. அப்புறம் ஜட்ஜுக்கு சந்தேகம் விஜய் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் பேர் எஃப்ஐஆரில் இருக்கா இல்லையானுன்னா அவங்க இல்லை, எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை, எஃப்ஐஆரில் 3 பேர் தான். அந்த கரூர் மாவட்ட செயலாளர் புசி, சிடி நிர்மல்குமார், ஆதவ் பேர் கூட எஃப்ஐஆரில் கிடையாது, அண்ட் அதர்ஸ் தான். விஜய் பேர் இல்லை, முதலமைச்சர் பேரே இல்லைன்னும் போது அக்யூஸ்டுன்னு எதை வச்சு சொல்லுவேன்னு கேட்டார். உடனே அவங்க வக்கீல் பின்வாங்கினார். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, ஒரு முதலமைச்சர் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னா நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது, நாங்கள் ஒன்றும் ரெகுலேட் பண்ண முடியாது ஒரு முதலமைச்சரோட நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லும்போது அவரோட பேச்சு விசாரணையை பாதிக்கும் அப்படி எப்படின்னும் போது அப்படி போய் அங்கே நில்லு வேணும்னா அது கூட இவங்க அதை வெளியில் விஷமத்தனமாக என்ன திசை திருப்பினாங்கன்னா அவதூறு வழக்கு போடுங்க அப்படின்னு கோர்ட்டு தான் சொல்லிச்சு. கோர்ட்டு ஒன்றும் சொல்லலை. அதர் ஃபாரம்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான உங்களோட லிபர்ட்டி அப்படியே இருக்குன்னு போது அப்படின்னா நீங்கள் போய் அதை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. வழக்கம் போல் வெளியில் அவங்க திமுக வழக்கறிஞர்களும் செய்தி தொடர்பாளர்களும்
உச்சநீதிமன்றத்தில் வாங்கி கட்டி கொண்டது போதாது என்று பொதுமக்கள் மத்தியிலும் இன்றைக்கு வந்து அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய சறுக்கல். உச்சநீதிமன்றம் ஓங்கி அவர்கள் தலையில் கூட்டி இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் த டிஎம்கே ஹஸ் காட் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அவர்கள் முகத்தில் கரி அள்ளி பூசிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் அங்கே போகிறாங்க, சிபிஐ வேணும்ன்ட்டு. போங்க, அங்கே போங்க, தாராளமாக போங்க. இப்போ கரூருக்கு இவர் போகிறதுனால இப்போ அவங்க தான் வந்து நீங்கள் கரூருக்கு போய் நேரில் பார்க்கல, மக்களை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ கரூருக்கு இவர் போகிறதுனால என்ன மாதிரியான பாதிப்பு திமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அவர் கண்டிப்பாக 41 பேரோட ஃபேமிலியையும் அங்கே மீட் பண்ணுவார், கண்டிப்பாக பேசுவார். அது ஏதாவது திமுகவுக்கு இன்னும் வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலேயே அவர் பேசுகிறதுல வந்து ஏதாவது வழக்கு விசாரணையை பாதிக்கிற மாதிரியான அம்சங்கள் இருந்ததுன்னா அவங்க அப்போ கண்டிப்பாக எஸ்ஐடி அண்ட் சிபிஐ அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இன்னமும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. விசாரணையில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி முதலமைச்சர் எப்படி பேசலான்னு அவங்க கேள்வி எழுப்பலாம். எப்படி பார்த்தாலுமே வந்து அந்த கரூர் விசிட்டுக்கு எதிராக போனது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, நலத்திட்ட உதவிகளை வந்து கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்து அபத்தத்திலையும் அபத்தமானது. அப்படிலாம் எந்த ஒரு கோர்ட்டுமே வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராலாம் போடவே முடியாது. அதான் ஜட்ஜி எடுத்தடுப்புலேயே கேட்டார். டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் பெட்டிஷன் ஒன்று, இவங்களாவே பயந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, அசிங்கமாகிடும்ட்டு. வேறு யாராவது இருந்தால் உடனே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, காஸ்ட் இம்போஸ் பண்ணியிருப்பான், அபராதம் போட்டிருப்பாங்க. திமுகன்றதுனால ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுனால ஜட்ஜு வந்து கொஞ்சம் மென்மையாக கையாண்டு இருக்கார். அதான் இங்கே கவர்னர்கிட்ட போய் நின்னாங்க, அப்புறம் பொதுவெளியில் இன்றைக்கி போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து இந்த நாடகம் வந்து உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், ரிசல்ட்டை ஏற்றுக்க முடியல. நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிறேன்னா, கரூரில் போய் அவர் பேசுறதுனால இவங்களுக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுமா? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஏன் வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க? நீங்கள் வந்து போகாமலாம் இருக்க முடியாது, போகிறத உன்னால் தடுக்கவும் முடியாது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு சீஃப் மினிஸ்டர் போகிறத ஒரு எதிர்க்கட்சி எப்படி தடுக்க முடியும்? இது என்ன அப்புறம் என்ன நாடா என்னது இது உங்களுக்கு? அப்படிலாம் யார் எந்த சீஃப் மினிஸ்டர்னு இல்லை, எந்த இண்டிவிஜுவலுக்கு எதிராகவே மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலை ஒரு தெருவில் சுற்றி இருக்கவனை கூட நீங்கள் வந்து இங்கே போகாது இங்கே போகணுலாம் நீ அன்லெஸ் இஸ் அ கிரிமினல். மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்றது வந்து எப்படி வரும்னா அது கூட வந்து கேஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஜாமீன் கொடுக்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் இங்கே வந்து நீ இப்போ தங்கி சைன் போடணுன்னு இருக்குமே ஒழிய, தட் டு பீப்புள் ஆர் ஃபேஸிங் கிரிமினல் கேசஸ். அதர் தேன் தட் வந்து ஒரு இண்டிவிஜுவலை அவங்க எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் போவாதன்னெலாம் சொல்ல முடியாது, கோர்ட் சொல்ல முடியாது. இந்த பெட்டிஷனை ரொம்ப அதாவது அவங்க என்னமோ நினச்சி என்னமோ பண்ணாங்க, அது வேறு மாதிரி போயிருக்குது. இப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க அப்படின்றாங்க. வாட் எவர் இட் இஸ், மக்கள் மத்தியில் அவங்க இன்றைக்கி வந்து தே பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அவங்க என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மீடியா அறம் மட்டும் நடந்து கொள்ளுகிறது அப்படின்லாம் கதை அழகிறாங்க. ஓங்கி உச்சந்தலையில் கோர்ட்டு குட்டி இருக்குது. டிஸ்மிஸ் பண்ண போகிறோம் உன் பெட்டிஷனை, இங்கே எதுக்கு எடுத்துன்னு வர? உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை நீங்கள் வெளியில் வச்சுக்கோ, கோர்ட்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க, இங்கே கொண்டு வராதிங்க. டோன்ட் மேக் கோர்ட் ஹால்ஸ் ஆஸ் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் ஃப்ரண்ட்டுன்ட்டார் ஜட்ஜு. இத்தனைக்கும் தமிழ்நாட்டை பிறந்த ஜட்ஜு அவர். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இன்றைக்கி பச்சை பொய்யை போய் சொல்கிறீங்க, அவர் எஃப்ஐஆரில் அவர் இஸ் நான் அக்யூஸ்டுன்னு. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் அது எஃப்ஐஆரில் பேர் இருந்ததுன்னா நீ சொல்லு. பேரே இல்லாமல் எஃப்ஐஆரில் அவன் வந்து அக்யூஸ்டுனா எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ இது தொடர்ந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து நீங்கள் உங்கள் நன்மதிப்பை இழப்பீர்கள். ஆல்ரெடி இழந்துட்டீங்க தேர்தலில். இப்போ இப்படிலாம் பண்ணுறதால மக்கள் வந்து மத்தியில் வெறுப்பு தான் வளரும். தினம் தினம் பிரச்சனை கிளப்பும் போது நாளைக்கு உண்மையான சிக்கல்கள் அடுத்த 6 மாதங்களில் ஒரு வருடத்தில் மக்களிடம் பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அரசு நிர்வாகத்தில் கோளாறு வரும்போது அப்போ நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. இப்போ ஒவ்வொரு விஷயமா இவங்க சொன்ன விமர்சனங்கள்லாம் டைல்யூட் ஆகிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணணும்னா, இப்போ இது தாய்மாமன் சீர் திட்டம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து மக்களை நீங்கள் பார்க்கவே இல்லை, அதுவும் கரூர் மக்களை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம். நீங்கள் கரூருக்கு வந்தோடனே நீங்கள் அங்கே தானே போய் நன்றி சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ அங்கே போய் கண்டிப்பாக பேசுவார். ஒவ்வொரு விஷயமா இங்கே டைல்யூட் ஆகிட்டே இருக்குது. அந்த வேகமா அதுதான் நான் சொல்கிறேன், ஏற்றுக்க முடியல. இவ்வளோ தூரம் அவசரப்படக்கூடாது. யூ ஷுட் நாட் திஸ் மட் அர்ஜென்சி. விடணும். அலோவ் யுவர் எனிமி டு டூ மிஸ்டேக்ஸ். 6 மந்த்ஸாவது ஃப்ரீயாக விடணும். நான் விட மாட்டேன், டெய்லி கத்தினே தான் இருப்பேன்னா நாளைக்கு உண்மையான ஒரு இஷ்யூ வரும்பொழுது, உண்மையாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்காக பேசுகிறீங்க, குரல் கொடுக்குறீங்கன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களுடைய நம்பகத்தன்மை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியான இத்தகைய செயல்பாடுகள். பிரதான எதிர்க்கட்சி, ஒரு வலுவான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விதத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக முக்கியம் தமிழ்நாட்டின் நலனுக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவதற்கு. எடப்பாடி பீரியடில் பண்ண மாதிரி. பட் இன்றைக்கி நடக்கிறது வந்து அபத்தம், ஐட்சாட்டியம், அட்டூழியம். இது அவங்களே வந்து யானை மண்ணை அள்ளி போட்டுக்குது தலையில். யாரும் அதை தான் நான் சொல்கிறேன்ல, இது அரசியல் ரீதியாக தற்கொலை பாதை. தனி மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் கவுன்சிலிங் கொடுக்கலாம்.
ஒரு அரசியல் கட்சியே சூசைடு பாத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, தற்கொலை பாதையில் என்ன செய்ய முடியும்? வேடிக்கை தான் பார்க்கணும். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஹிந்தியில் சொன்னால் ஹராக்கரி, இட்ஸ் சூசைட் பாலிடிக்ஸ். டெய்லி பிரச்சனை பண்ணுறது, டெய்லி ஒரு சிக்கல், சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துறது. நாளைக்கு பெரிய விஷயம் வரும்போது உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்ததுன்றது ரொம்ப ரொம்ப சீரியஸ் டெவலப்மெண்ட்டுங்க. இவங்க தூக்கி அடிச்சிருக்காங்க பெட்டிஷனை. போயிருக்கவே கூடாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கவே கூடாது. உடனே அதுக்கு ஒரு கதை கட்டுறாங்க, கம்பி கட்டுற வேலை நடக்குது. அவங்களுக்கு தெரியும் தோத்துருன்னு. அதில் வந்துட்டு இப்படி நாளைக்கு சிபிஐ கிட்ட பெட்டிஷனை கொடுத்து அதில் நடவடிக்கை இல்லைன்னா அப்புறம் மேலே போவோம். ஒன்ஸ் உங்களுக்கு என்றைக்கு இந்த மாதிரி அடி விழுதோ, நாளைக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கோர்ட்டில் நிற்காது அது. பிகாஸ் உங்களுக்கு பர்சனல் வெண்டேட்டா சீஃப் மினிஸ்டரோட இருக்குன்றது அதுதான் ப்ரூவ் ஆகுது. இப்போ when you have personal vendetta to settle scores, யாருக்கு எதிராகவும் யாராவது ஒரு தனிநபருக்கு யாராவது ஒரு தனிநபர் மேலே வந்து பர்சனல் வெண்டேட்டா இருக்குது, தனிப்பட்ட பகை இருக்குன்னா, நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போகும்போது உங்களுடைய நியாயங்கள் எதுவுமே எடுபடாது. ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது உங்களோட அடிப்படை கடமை. அதை நீங்கள் தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்க தனி மனித பகையால். அதுதான் இவங்க அவங்களோட நன்மதிப்பை இழந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது தற்கொலை பாதை. அரசியல் ரீதியாக திமுகவின் தற்போதைய அரசியல் என்பது தற்கொலை அரசியல். நிச்சயமா. நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாமக தாவேக்காவை நெருங்கி வருகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கும் பொழுது எப்படி அதை எடுத்துக்கலாம் சார்? ஒரு பர்செப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பர்செப்ஷன் மேபி ரைட் மேபி ராங். ஏன்னா எதுவுமே சரி தப்புன்னு நம்ம இன்றைக்கி இருக்க ஃப்ளூயிடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஒரு பர்செப்ஷன் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 4 எம்எல்ஏக்களை ஜோசப் விஜய் முதலமைச்சர் லூப்பில் வச்சுருக்கார், தட் இஸ் ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கார். விஜய் அவர்கள் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதிகமானால், ஏன்னா திருமா டெய்லி ஒன்று பேசுகிறாரு, நம்ம அதை பற்றி பேசிட்டோம் பல தடவை, அவர் என்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் இந்த 2 எம்எல்ஏவோட சப்போர்ட் ஒருவேளை வாபஸ் ஆனால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். ஆகவே ஒரு பேக்கப்பாக அன்புமணியுடைய 4 எம்எல்ஏக்களை ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்காருன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. மேபி ரைட் மேபி ராங். அதுக்கேற்ற மாதிரி இப்போ புஷி ஆனந்த போய் அன்புமணி பார்த்தது, அவங்க மனைவி, அவங்க தான் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, அவங்க 4 எம்எல்ஏஸ் அவங்கள ஒரு ஸ்டாண்ட் பையாக விஜய் வச்சுருக்காருன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயங்களில் இது நடக்கும் நடக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று கடினம்னு ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் சொல்லலாம். அது என்னென்னா, இந்த அரசு கிட்டத்தட்ட பட்டியலினத்தவர் ஒரு 8 பேர் இதில் இருக்காங்க. இது மைனாரிட்டி கன்சால்டேஷன்றதை தாண்டி எஸ்சி கன்சால்டேஷன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோட போகிறாங்க அப்படின்னா வன்னியர் ஓட்டு இந்த பக்கம் ஆல்ரெடி வரல. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா யூ மே லூஸ் யுவர் தலித் ஓட் பேங்க். அதனால் விஜய் அந்த டிசிஷன் எடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் கேமில், ஏன்னா இது ரொம்ப டைசி நம்பர்ஸ், இது இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் எனி டைம் கவிழலாம், நமக்கு தெரியாது. திடீர்னு அன்ஃபோர்ச்சுன் ஹேப்பனிங்ஸ் நடந்ததுன்னா கவிழலாம். அதனால தான் அவங்க தனியாக 118 அச்சீவ் பண்ணணும்னு கடும் முயற்சியில் இருக்காங்க. ஸோ பாமகவோட தாவேக்கா நெருங்கி போகிறதா அப்படின்னா மேபி அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அதை திருமாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு லெவரேஜாக ஜோசப் விஜய் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தான் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ஸோ இது எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.